தமிழர்களுடைய வழிபாடுங்கிறது வந்து முன்னோர் வழிபாடு. எனக்காக ஏதோ ஒரு நன்மையை செய்தவர்களை நான் வழிபடுகிறேன். அவங்களுடைய வாழ்க்கையை நான் போற்றுகிறேன். அவங்களுடைய தியாகத்தை நான் போற்றுகிறேன். அந்த போற்றுதலுக்கு அவங்களை புகழ்ந்து நான் பாடுகிறேன். இவ்வளோதான் எனக்கு. புரியுதுங்களா? அவங்கள போல எனக்கு அவர்கள் அந்த அந்த வீர தீர செயல்களை செய்வதற்கு அவர்களுக்கு இருந்த உள்ள உறுதியும் அந்த அந்த ஒரு சக்தியையும் எனக்கும் பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்களிருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன். இவ்வளோதான் என்னுடைய வழிபாடுங்கன்னு நான் பார்க்குறேன். இது கடந்து வந்துட்டு அவங்க வந்து எனக்கு அருள்வாங்கன்னா கண்டிப்பாக சப்போஸ் நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்ட்லாம் உண்மையாக இருக்குங்கிற பட்சத்தில் அது எனக்கு நடக்கும் தானா. நான் உண்மையாக இருக்கேங்கிற பட்சத்தில் அந்த அருள் எனக்கு கிடைக்கும். அவ்வளோதானே. ஆனால் எனக்கு தெரியாது இதெல்லாம். இப்போ தெரியாதுங்கிறனால இப்போ அவன் மேலே பழைய தூக்கி போட்டு நான் வாட்டு ஒதுங்கி போக முடியுமா? புரியுதா சொல்கிறது? என் வேலையை நான் பார்த்து தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், முருகன் இருக்கார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, முருகன் இருக்காருங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, முருகன் எல்லாத்தையும் தமிழர்களை காப்பாற்றிடுவார், கிளம்பிட்டு வரேங்க பாய் அப்படின்ட்டு போக முடியுமா என்னால்? இல்லையே. அப்போ நான் என்ன பண்ணணும்? லாஜிக்கு முன்னாடி முருகன் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. முருகன் இருந்தால் எனக்கு உதவுவாருன்னு நான் நம்பிட்டு நான் களத்தில் நிற்கணுமா நிற்கக்கூடாதா? இவ்வளோதான் விஷயம். ரைட்டு. ஸோ எனக்கு முருகன் மீது நம்பிக்கை உண்டு. ஆனால் அதற்காக முருகன் பார்த்துக்குவாருன்னு நான் போக மாட்டேன். ஸோ எனக்கு நம்பிக்கைக்கும் என்னுடைய செயலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுது.